நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். இந்த தக்க வச்சுக்கிற ப்ராசஸில் நிறைய காரணங்கள் இருக்குது. சந்தோஷம் இருக்கணும்னா இந்த விஷயங்களை பண்ணால் அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் தே பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல மனிதர்கள் கூட, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட, நல்ல பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு கூட இருக்கிறோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம ஒரு டாக்ஸிக்கான பீப்புள் இவங்களோடலாம் இருக்கவே கூடாது. ரொம்ப நெகட்டிவிட்டி நிறைஞ்ச, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடிய, இந்த மாதிரி எப்போவுமே நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய மனிதர்களோட இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப குறைச்சு. அப்போது எப்படி இந்த டாக்ஸிக் பீப்புளை நம்ம ஹேண்டில் பண்ணுறது? த ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் டாக்ஸிக் பீப்புள். ஒரு குறிப்பிட்ட டிப்ஸ், ஒரு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை இந்த டிப்ஸ் எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில், காலத்தில் உங்களை சந்திப்பதில் எப்போவுமே மகிழ்ச்சி தாங்க. எப்போவுமே ஒரு இருக்கு. நம்ம நல்ல மனிதர்களை மீட் பண்ணும் பொழுது, நல்ல மக்களோட பேசும் பொழுது, நமக்கு பிடிச்ச நம்மளுடைய பேஷனேட் திங்கை பண்ணும் பொழுது ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த சந்தோஷத்தில் உங்களோட பேசுவதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அருமையான மக்கள், அருமையான நண்பிகள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன் இந்த உலகத்தில் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஒரு ஃபோன் எடுத்தோன்னா நம்மளை அறியாமலே டிஸ்ட்ராக்ட் ஆவதற்கான பல விஷயங்கள் இருக்குது. நிறைய கண்டென்ட் இருக்குது. அதை தாண்டி நம்ம பாட்காஸ்ட்டை கேட்கணும், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிற நீங்கள், யூ ஆர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு அருமையான நண்பிகளை மீண்டும் சந்திப்பதில் மிக்க நன்றி. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெல்கம் டு ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. நீங்கள் அடிக்கடி வரக்கூடிய நம்ம ஃபேவரட்டான நண்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களால் மட்டும்தான் இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், இல்லை யூடியூப் மியூசிக்கில் லிசன் பண்ணாலும், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய மெசேஜஸ் எல்லாத்தையும் RGMan_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். மறக்காமல் ஒன்று உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், நம்ம இப்போ போகிறோம். மறக்காமல் லாஸ்ட் ஒரு விஷயம், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நண்பிகள் எப்பொழுதுமே இணைந்த கைகளோட தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வந்திருந்தது. நிறைய என் கூட பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் கூட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம கரெக்டாக கருத்துக்களுக்கு போகணும்ல. ஓகே, த ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் டாக்ஸிக் பீப்புள். டாக்ஸிக் பீப்புள்னால் யார் ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துட்டு, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சோகங்களை மட்டுமே நமக்குள்ளே திணிச்சிக்கிட்டு, அவங்க நம்மக்கிட்டேருந்து பல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு, நம்மளை ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம முன்னேறவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு, நம்மளை பின்னோக்கி தள்ளிக்கிட்டு, இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு நிறைய நெகட்டிவிட்டியை நம்ம வாழ்க்கையில் புகுத்தக்கூடிய மக்கள் தான் டாக்ஸிக் பீப்புள்.
அப்போ அவங்கள எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். ஸோ ஹேண்ட்லிங் டாக்ஸிக் பீப்புள் இஸ் நாட் அன் ஆர்ட், தே வில் பி த விக்டிம் ஆஃப் their ஓன் டாக்ஸிட்டி. நல்ல ஒரு அருமையான கருத்து. இது யார் சொன்னான்னு தெரியலை. பட் ஆனால் இந்த மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, நம்ம அடுத்தவங்க வாழ்க்கை கெடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் சீக்கிரமே தானே அழிஞ்சிருவாங்க அப்படின்றது தான். ஓகே, நம்ம இந்த மாதிரி சாபம் விடுறதை விட்டுட்டு எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதானே கேட்க போகிறோம். 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஆஸ்க் பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நம்ம கெடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எப்போவுமே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப 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 ஆழமாகவும் அதிசயமாகவும் ரொம்ப விருப்பப்பட்டும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆகா, நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், நம்ம ஒரு விஷயத்தை கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அழுகுறாங்களா, கதறாங்களா, கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பெருசாக அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்க மாட்டாங்க. என்னாச்சு, ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பொலைட்டாக கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு புரியும், அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இது எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா ஷிஃப்டிங் தேர் ஃபோக்கஸ் அவே ஃப்ரம் யூ. ஆஹா, என்ன பேசினாலும் இவன் திருப்பி கேள்வி கேட்குறாயா, என்ன கேட்டாலும் வருத்தப்படாமல் திருப்பி அவன் அந்த கொஷின்ஸை கேட்குறான். நம்மளை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணும்பொழுது நம்ம ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்னோட விருப்பப்பட்டு தான் நான் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் போதே அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்டரப்டிங் தேர் நெரேட்டிவ். சில டைமு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக எப்படிலாம் சுற்றி வருவாங்க. நம்ம டப்புன்னு அந்த கொஷினை கேட்டோம்னு வச்சுங்களேன், இவன் அலர்ட்டாக தான் இருக்கான், இவன் கரெக்டாக தான் இருக்கான், அப்போ இவன்கிட்ட நம்ம ஒன்றும் பருப்பு வேகாது அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க. ஃபோர்ஸிங் தெம் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா அவங்க கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. கரெக்டு தானே? அப்போது நம்ம கொஷின்ஸ் கேட்கணும். நம்ம பிடிக்காத விஷயத்த ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா ஸ்பீக்கப் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அவங்க எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சுங்களேன், நம்மளை ஹர்ட் பண்ணுற விஷயத்த கூட நம்ம தலையாட்டிக்கிட்டே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நம்பர் 1. இந்த நம்பர் 2, யூஸ் ஐம் நாட் ஷுர் ஸ்ட்ராட்டஜி. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கேட்கும்போது, ஏதோ ஒரு புரணி பேசும்போது, காசிப் பேசும்போது, இல்லை ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அடுத்தவங்களை பற்றி உங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பற்றி பேசணும். நாளைக்கு அவங்க போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க, மனோ இப்படி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு, நண்பா நண்பிகளை இப்படி கெட்டதாக பேசுனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஏன் அந்த ஒரு கருத்துக்கு வழிவகுக்கணும்? சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்ஸிக் பீப்புளோட எண்ணமே ஒரு சின்ன விஷயத்தை ட்ரிகர் பண்ணுவாங்க. உனக்கு தெரியுமா லாஸ்ட் வீக்கு அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு? அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்மளே ஆமாங்க அவன்லாம் ஒரு மேனேஜரா, அவன்லாம் ஒரு ஆளா, அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வாலண்டியராக வாயை திறந்து மாட்டிக்குவோம். அப்போது அந்த நேரங்களில் ஓ ரியலி ஐம் நாட் ஷுர் அப்படின்ற மாதிரி நழுவி போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணும். உங்களை தேவையில்லாத விஷயங்களில் இழுத்து விட்டு அவங்க வேடிக்கை பார்க்குறத தடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எமோஷ்னல் பவுண்ட்ரிஸை ஒரு 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 குறிப்பிட்ட இடங்களுக்குள்ளே வச்சுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளையே, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையே உங்களுக்கு எதிராக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணது தவிடி பொடியாகும். அப்போது இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் ஆகும். ஐம் நாட் ஷுர் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்கள், எனக்கு இன்னும் தெரியாதே அப்படியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், அவாய்ட் unnecessary ஆர்கியூமெண்ட்ஸ். டாக்ஸிக் பீப்புளோட ரொம்ப முக்கியமான ஒரு கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறது, உங்களை எப்படிடா கஷ்டப்படுத்துறது, உங்களை எப்படிடா கீழே தள்ளுறது, உங்களை எப்படி உருப்படியாக யோசிக்க விடாமல் பண்ணுறது. அதுதான் அவங்களோட முக்கியமான கோலாக இருக்கும். அப்போது நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ்லலாம் என்கேஜ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, அன்னெசரி ஆர்கியூமெண்ட் நம்ம பண்ணாமல் இருக்கோன்னா நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. நம்ம மனசை நமக்குள்ளே சந்தோஷமாக எப்பயுமே வச்சுக்க முடியும். இன்கேஸ் நம்மளுக்கு வேணும்னா உங்களோட ஒப்பீனியனை கரெக்டான டைமிங்கில் ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவங்களோட பெரிய பட்டிமன்றம் போட்டு டிபேட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட எண்ணமே உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறது. அப்புறம் எதுக்கு நீங்களே போய் வாலண்டியராக மாட்டிக்கணும்? அது மாதிரி உங்களுடைய பேட்டில்ஸை வைஸஸ்ட் இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணணும். எடுத்தோம் கௌதம் சொல்லிட்டு உடனே எமோஷனல் ஆகி நம்ம பேசுகிறது தேவையில்லாத விஷயம். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம கோவப்படும் போது இல்லை எரிச்சல் படும் போது அஃபெக்ட் ஆகிறது நம்ம தான். அதனால் தேவையில்லை. இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். டிலே யுவர் ரெஸ்பான்ஸ். டாக்ஸிக் பீப்புள் வந்து உங்ககிட்ட பேசும்போது இல்லை அந்த கெட்டவங்க உங்களை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இல்லை ஏதாவது ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே உங்கள் ரெஸ்பான்ஸை டிலே பண்ணுங்கள். இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது எப்போவுமே கரெக்டாக இருக்காதுங்க. ஒரு 2 minutes 3 minutes இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவம் வருதுன்னா ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் என்னங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன மீனிங்னா, உடனே அந்த விஷயத்தை நம்ம ரியாக்ட் பண்ண நினைக்கும் போது நம்ம கரெக்டான மனநிலையில் இருக்க மாட்டோம், கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். அப்போது கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் யோசித்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, செட் கிளியர் பவுண்ட்ரிஸ். டாக்ஸிக் பீப்புள் எப்போவுமே நம்மளுடைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பவுண்டரிக்குள்ளே உள்ளே வந்து அவங்க எதுனாலும் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் லிமிட் அப்படின்றத எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பழகுற எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் திங்ஸை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை சொல்ல வேண்டியது கிடையவே கிடையாது. ஏன்னா 99% ஆஃப் த பீப்புள் ஆல்வேஸ் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த 1% ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது உங்களோட வேலை. அது மாதிரி சம்டைம் நோன் தைரியமாக சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முடியலை, அது கரெக்டான பவுண்டரியை க்ரியேட் பண்ணும். எல்லாத்துக்கும் ஐயோ அவங்க கேட்டாங்களே நம்ம எஸ் சொல்லணும்னு சொல்லிவிட்டு எஸ் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய நேரங்கள் நம்மளை கஷ்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழிவகுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை நடத்திக்கங்க. அடுத்தவங்களுடைய செயல்களோ, அதாவது சொற்களோ செயல்களோ இல்லை அவங்களோட பிஹேவியர்ஸோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். அவாய்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக். சில டைமில் இந்த நெகட்டிவ் பீப்புள், இந்த பேட் பீப்புள் இல்லை டாக்ஸிக் பீப்புளோட நம்ம என்கவுண்டர் பண்ணும்பொழுது நம்ம நிறைய நேரங்களில் நமக்குள்ளேயே செல்ஃப் டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் நெகட்டிவாக. அவன் இப்படி சொல்லிட்டான், உண்மையிலே இருக்குமோ, என்னடா வெயிட்டு போட்ட, அவன் ஒரு டைம் தான் சொல்லியிருப்பான் நமக்குள்ளே, வெயிட்டு போட்டியா, ஒழுங்காக உருப்படியா இல்லைல்ல, அது கிடையாது, இது கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது சொல்லிட்டு நெகட்டிவாக நம்ம நிறையா பேச ஆரம்பிச்சிருவோம் நமக்குள்ளேயே. நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய நெகட்டிவிட்டி நம்மளை அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. எப்போவுமே செல்ஃப் கம்பேஷன், பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட், த லாஸ்ட் பாயிண்ட், ரைஸ் அபவ் த டாக்ஸிட்டி. எதுவாக இருந்தாலும், இரிட்டேட்டட் திங்கிங்ஸ் நடந்தாலும், நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி வந்தாலும், நம்ம இந்த டாக்ஸிட்டியிலேருந்து வெளிவருவதற்கான தைரியத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இதை மொத்தமாக அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்க பீப்புளில் 95% இந்த மாதிரி பீப்புள் தான். அப்போது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதிலேருந்து இப்படி வெளிவந்து அதிலேருந்து தனித்தன்மையாக நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிற இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம வெளிவந்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் நாட் எமோஷன்ஸாக முடிவெடுக்காதீங்க. உண்மை என்ன, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கரெக்டாக யோசித்து பண்ணுங்கள். உங்களுடைய எமோஷ்னல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போவுமே என்ன தேவைன்றதை, உங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுட்டு மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் வாழ்ந்துருங்க. அவ்வளோதான். எதையுமே அட் எண்ட் ஆஃப் த டைம் எதையும் பர்சனலாக எடுக்காதீங்க. நாட் ஒர்த் இட். உண்மையிலே அது ஒர்த்தாக இருக்குது, ஃபீல் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபீல் பண்ணுறது ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க. டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. வாட் அதர்ஸ் சே அண்ட் டூ இஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தேர் ஓன் ரியாலிட்டி. டான் மிகுல் ரியூஸ் அப்படின்றவர் அருமையான வரிகள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களோட ஓன் ரியாலிட்டி. அவங்க பயப்படுற விஷயம், அவங்க கஷ்டப்படுற விஷயம், அவங்க பதட்டப்படுற விஷயம், அவங்க வருத்தப்படுற விஷயம், அது எதுக்கு நம்ம மனசுக்குள்ளே எடுத்து நம்ம பண்ணணும். உண்மையிலே வெல்விஷராக இருக்கவங்க உங்களை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஒரு கரெக்டான வழிகாட்டுதலோட, கரெக்டான
ஒரு முறைகளோட நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோட மட்டும் உங்களை துரத்துவாங்க. அந்த மாதிரியான நல்ல வெல்விஷர்ஸை ஃப்ரெண்ட்ஸாகவும் உங்களை சுற்றி இருக்கவங்களாகவும் உருவாக்கிக்குங்க. கண்டிப்பாக நம்ம பாட்காஸ்ட், நம்ம எபிசோட்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நம்பி. யூடியூப் ஸ்டுடியோவில் கேட்குறீங்க அப்படின்னா யூடியூப் மியூசிக்கில் அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ப்ளீஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப லாங் ஜேர்னி, லைஃப் லாங் ஜேர்னி. உங்களுக்காக தொடர்ந்து நிறைய செல்ஃப் ஹெல்ப் கண்டென்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி எபிசோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே உங்களால் மட்டுமே இந்த குரலும், இந்த எபிசோட்ஸ், இந்த பாட்காஸ்ட்டும் அப்படின்றத சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா நன்பி. பை பாய், see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.